ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனுபவம் புதுமை. என்னுடைய பயண அனுபவங்களுக்கு இடையில் குக்கிங் வீடியோஸையும் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பேச்சுலராக இருந்தப்போ என்னுடைய ஃபேவரட் அண்ட் மை ஆல் டைம் ஃபேவரட்னு கூட சொல்லலாம். இது கொங்கு மண்டலத்தில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் பண்ணலாம். தக்காளி முட்டை பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு, அண்ட் உளுத்தம்பருப்பு, உடைச்ச உளுந்து, அப்புறமா ஆனியன், க்ரீன் சில்லிஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணுங்கள். 2 டொமேட்டோஸ் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 4 டொமேட்டோ போட்டு அதுக்கு தகுந்த ஆனியன்ஸும் ஒரு 2 ஆனியன் போட்டு பண்ணலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை அண்ட் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு யுவர் ரெகுலர் சட்னிஸ் ஆர் சாம்பார், குருமா, இதுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் உமன், ஒரு ஹரிவரியில் இருக்கவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அப்போ அது நல்லா குக்காகி அந்த டொமேட்டோஸ் நல்லா மேஷ் ஆகி வரும். சென்னைக்கு போன புதுசில் நான் பேச்சுலராக இருந்தப்போ எங்களுக்கு மிக்ஸி கிடையாது. ஸோ நாங்கள் சட்னிக்கு பதிலாக இந்த டிஷ் தான் பண்ணி நாங்கள் தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் டிஷ். எனக்கு, என் ரூம்மேட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எந்த விதமான மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், சால்ட் அண்ட் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போடுவோம், அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன், கடைசியாக நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ண உடனே அதை நல்லா கலக்கி விடுங்க. கீப் ஆன் ஸ்டிரிங். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்க்ராம்பிள் ஆகாமல் இருக்கும் எக்கு. சூப்பரான யம்மியான தக்காளி முட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் மீ நவ்னீத் சைனிங் ஆஃப். டேக் கேர் கைஸ்.